என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் நான். உன் இல்லத்திற்குள் உனக்கே தெரியாமல் மறைத்து வைத்திருக்கின்ற ஒரு பொருளை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்திருக்கிறேன். இது என்னவென்று என் பிள்ளை இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உன்னோடு இருந்து உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்க உனக்கு நடத்தப்படும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொண்டாயானால் நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாமும் சரியாக உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த கருப்பன் இருக்க என் பிள்ளை இனி எதற்குமே நீ கலங்க வேண்டாம். உன் அப்பன் நான் இருக்க நீ எதற்குமே தயங்க வேண்டாம். உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற எல்லாமும் இனி உனக்கான தேவைகளையும் உனக்கான தீர்வுகளையும் என்னவென்றும் ஏதுவென்றும் முழுமையாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் பேசுவதை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியான மனநிறைவோடு புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையுமே நீ எப்பொழுதும் போல சரியாக பெற்றுவிட வேண்டும். நாம் ஆசைப்பட்ட இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையை நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த கருப்பன் இருக்க இனி உனக்கு நடத்தப்படும் அத்தனையும் இனி உன்னையே யாரென்று உனக்கு நிச்சயமாக அடையாளப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற எல்லாமும் இனி உனக்கான தேவைகளோடு உன்னை உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. சொல்லி சொல்லி இந்த வாழ்க்கையில் நாம் அடைந்திட்ட எல்லா விஷயங்களையும் முதலில் நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த கருப்பன் உன்னோடு வருகின்ற இந்த காலமும் இனி எப்பொழுதுமே உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். உன் வீட்டிற்குள் ஒரு பொருளை இந்த கருப்பன் நான் உனக்கு தெரியாமலேயே ஒளித்து வைத்திருந்தேன். ஆனால் இதை இப்பொழுதுதான் என் பிள்ளை நீ தேடத் தொடங்கி இருக்கிறாய். இத்தனை நாளும் இப்படி ஒரு பொருள் இருக்கிறது, அதை நம் இல்லத்திற்குள் நாம் வைத்திருக்கிறோம் என்றெல்லாமும் ஒருபோதும் என் பிள்ளை நீ நினைத்தது கிடையாது. அப்படி நீ தேடத் தொடங்கிய பிறகுதான் கருப்பன் சரி இப்பொழுதுதானே நீ தேடத் தொடங்கி இருக்கிறாய், இனி கொஞ்சம் கொஞ்சமாக அதை உன் கைகளில் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லித்தான் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என்ன நடந்தது என்றாலும் ஏது நடக்கப் போகிறது என்றாலும் எல்லாவற்றையும் இங்கு எல்லோராலும் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். உன்னை சுற்றி இந்த கருப்பன் நான் வருவதை நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. 1000 பிரச்சனைகள், 1000 சோதனைகள், 1000 துன்பங்கள் என்று எல்லாமும் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வந்திருந்தாலும் சரி, இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் விட்டுவிடாமல் உனக்கே என்று சரியாக ஒவ்வொன்றையும் நீ முன்னிறுத்தி வர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. 1000 பிரச்சனைகளுக்கு மத்தியில் இப்பொழுது உனக்கு இந்த விஷயத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் வந்ததற்கு காரணம் இப்பொழுதுதான் இதை நீ உணர்கிறாய் என்பதுதான். இனி என்ன நினைத்தாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ ஒருபோதும் கைவிடக்கூடாது என்பதற்காகவும் எப்பொழுதும் நம்பி இருக்கின்ற விஷயங்களை நாம் நல்லபடியாக காப்பாற்ற வேண்டும் என்பதும் தான் என்னுடைய முழு எண்ணமாக இப்பொழுது மாறிவிட்டது. நீ நம்பிய உன்னுடைய விஷயங்கள் எல்லாமும் இனி உனக்கு பதிலை கொடுக்கத்தான் வேண்டும். அதாவது பதில் என்றால் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நடக்கும் என்று சொல்வது மட்டும் பதில் கிடையாது. அந்த விஷயம் நடக்காது என்றால் அதை நடக்காது என்று அடித்து சொல்வதற்கு பெயரும் பதில்தான் என்பதனை மறக்காது. கருப்பன் இருக்க உனக்கு எந்த நாளும் நல்லது நடக்க வேண்டி நான் சொல்லும் விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள். அப்பன் சொல்வதை நீ எந்த நாளிலும் விட்டு விடாதே. கருப்பன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள். என்னதான் நடக்குமோ என்று சொல்லி இனிமேலும் நீ பதறாதே.
கருப்பன், நீ தேடிய பொருளை உனக்கு கொடுக்காமல் செல்ல மாட்டேன். நீ விரும்பிய பொருளை உனக்கு தராமல் நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன். உன்னிடத்தில் நின்று நான் உனக்காக என்ன பேச எண்ணுகிறேனோ அதை எல்லாமுமே சரியான நேரத்தில் முறைப்படி உனக்கு நான் கொடுக்கத்தான் போகிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருந்து சொல்லும் சொல் இனி உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதனை புரிந்து கொள். கருப்பனுக்கு தேவை உண்மையாகவே தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தன் பிள்ளைக்கு என்ன தேவைப்படுகிறது, அதை எப்படி கொடுக்க வேண்டும், இதை என் பிள்ளை எப்படி பெறப்போகிறது என்பதனை எல்லாம் ஆராய்ந்து அதை தன் பிள்ளைக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உறுதியாக உனக்கு கொடுக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி நீ எல்லா விஷயங்களையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நன்மைகளை எல்லாமும் நாம் உணர்ந்து கொள்வதும் உன்னை தேடி வரும் அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்வதும் போதும். இனி என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனையும் இந்த கருப்பன் உனக்கு நான் சரியாக சொல்லி தந்து விடுவேன் என்பதனை நீ மறக்காதே. சரியான நேரத்தில் நான் உன்னை தேடி வருகின்ற இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொடுக்கும். ஒட்டு மொத்தமாக அத்தனை விஷயங்களையும் உனக்கே என்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலமும் நான் வருகின்ற இந்த நேரமும் இனி உன்னை தேடி வரும் அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு நிச்சயமாக உருவாக்கும். உன்னிடத்தில் நின்று எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும். நல்லதையும் தீயதையும் உனக்கு நிச்சயமாக வேறுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை தொடரும் எல்லா விஷயங்களையும் உன் கண் முன்னால் நிறுத்த வேண்டும். இந்த கருப்பன் உனக்காக நீ இழந்த ஒன்றை உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். அது எங்கும் இல்லாமல் உன் வீட்டிற்குள் தான் நான் மறைத்து வைத்திருந்தேன். ஏன் தெரியுமா? அதை நீ மீண்டும் கேட்பாய் என்பது இந்த அப்பனுக்கு தெரியும். ஒரு தகப்பனாக இந்த கருப்பனுக்கு இந்த விஷயம் தெரியும் அல்லவா? நிச்சயமாக இந்த விஷயம் மீண்டும் நடக்கும். இதை எல்லாமும் நான் நடத்த வேண்டும் என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக இதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக ஒரு சேர நீ எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் உனக்கு கொடுக்க நினைப்பதை என்றும் என்றென்றும் நீ தெளிவுபட உணர்ந்து விட வேண்டும். அப்பனின் அன்பு உனக்கு கொடுக்க நினைக்கின்ற சில விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல கட்டாயமாக நீ மீண்டும் தேடி வருவாய் என்பதனை நான் அறிவேன். ஏனென்றால் இந்த விஷயம் சர்வசாதாரணமாக உனக்கு கிடைக்கவில்லை. பல சூழ்நிலைகளும் பல வேதனைகளும் பல வெற்றிகளும் பல தோல்விகளும் என்று எல்லாவற்றையும் அடைந்த பிறகுதான் உனக்கு கிடைத்திருக்கிறது. இவை எல்லாவற்றையும் நீ என்னவென்று உணர்ந்த பிறகுதான் அது உனக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக ஒரு நாள் என் பிள்ளை உண்மையில் அதை உணர்ந்து தேடும் பொழுது நான் என் பிள்ளையின் கைகளில் அதை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நான் வெளியே எரிந்து விடாமல் உன் வீட்டிற்குள்ளேயே உனக்கு தெரியாமல் மறைத்து வைத்து விட்டேன். நான் நினைத்தது போலவே இப்பொழுது அதற்கான நேரம் வந்துவிட்டது. நாம் யோசித்தது போலவே அதற்குரிய நேரமும் காலமும் இப்பொழுது வந்திருக்கின்றது. எந்த விஷயமாக இருந்தாலும் என்ன நடக்கும் என்றாலும் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உன் மனதில் எவ்வளவுதான் கொடுத்தாலும் நீ கேட்பதை விட அதிகமாகவே எத்தனை விஷயங்களை கொடுத்தாலும் முன்பு நீ நினைத்த ஒரு விஷயம், முன்பு உன் உயிராக இருந்த ஒரு விஷயம் நிச்சயமாக நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நினைத்ததை எல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்த பிறகு உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதற்கும் இந்த கருப்பனுக்கு உத்திரவாதம் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை தெய்வம் கொடுப்பதை மட்டும் நீ மீண்டும் ஏதாவது தவறை செய்து தொலைத்து விடக்கூடாது.
தெய்வம் ஒவ்வொரு முறையும் உனக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற வேண்டும். ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று உணர வேண்டும். வரக்கூடிய நாட்களில் நீ யோசிப்பது எல்லாமுமே உனக்கு மேன்மையை கொடுக்கும் என்பதனை எல்லாமும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக நாம் எதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக தெய்வம் இத்தனை மெனக்கிடுகிறதே, நமக்காக தெய்வம் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமும் செய்ய நினைக்கிறதே என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் அல்லவா? கருப்பன் என்ன மனநிலையில் உன்னை தேடி வந்திருக்கிறேன், எதை உன்னிடத்தில் ஒப்படைக்க நினைக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனினுடைய அன்பு ஒன்றும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரவில்லை. கருப்பனின் அன்பு அவ்வளவு எளிதில் உனக்கு கிடைக்கவும் இல்லை. உன்னுடைய பல சூழ்நிலைகளும், பல சோதனைகளும், பல முயற்சிகளும், இடைவிடாத உழைப்பும் ஒன்று சேர்ந்துதான் இன்று என் கைகளில் இதை எல்லாமும் கொடுத்திருக்கிறது. இன்று இவை எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க நீ உன்னுடையதாக மாற்றக்கூடிய இந்த நேரம் இந்த கருப்பன் உனக்காக உன் முன்னால் வந்து நிட்டேன். என் பிள்ளையை, கருப்பன் சொல்வது ஒவ்வொன்றும் உனக்கு புரியும் என்றால், கருப்பன் உன்னோடு இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும் என்றால், இனி எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொண்டு விடுவாய். எல்லா விஷயங்களையும் இந்த கருப்பனின் அருளோடு நீ என்னவென்று தெரிந்து கொண்டு விடுவாய் என்பதுதான் உண்மை. கருப்பன் இருக்க இனி எல்லாமுமே உனக்கு மாறும். உன் வீட்டிற்குள் நான் உனக்கு தெரியாமல் மறைத்து வைத்தது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் பொழுது நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். ஏனென்றால் உனக்கான ஒன்றுதானே. நீ தொலைத்த பொழுது நான் பத்திரப்படுத்தி கொண்டேன். ஏனென்றால் தொலைத்த பொழுது உனக்கு அதன் அருமை தெரியவில்லை. நிச்சயமாக அதன் அருமை தெரியும் பொழுது அது உன்னிடம் இல்லை என்று நீ வருந்த வேண்டும். அப்படிப்பட்ட வருத்தத்தை உனக்கு கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருப்பன் அதனை உனக்கு நான் சரியாக சொல்லித்தர வந்துவிட்டேன். அப்பன் சொல்ல சொல்ல இனி எந்த நாளிலும் உனக்கு நல்லது நடக்கவிருப்பதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த காலம் இனி என்ன நாளும் உனக்கு நல்லதை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்க என் பிள்ளை, இனி எதையும் யோசித்து நீ வருந்தாதே. இந்த கருப்பன் நான் உன்னோடு துணை இருக்க உன்னோடு இருக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக என்னவென்று புரிந்து கொள். 1000 விஷயங்கள் நடந்தாலும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரி செய்து கொடுக்கும் தெய்வம் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு என்ன கவலை? ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நேரம் அது உன் கைகளில் கிடைக்கும் பொழுது மீண்டும் அதனை நீ தொலைக்கக்கூடாது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் அதை நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்க முடியாது. இப்பொழுது அதன் அருமை நீ புரிந்து கொண்டாயானால் இனி வரக்கூடிய நாட்களில் இதை எல்லாமுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய நாட்களில் இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்லித்தரும் இந்த விஷயங்களோடு இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனையையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் காலமும் இனி எந்த நிலையிலும் உன்னை சுற்றி வரும் தீமைகளுக்கு உனக்கு முடிவு கட்டாமல் போகாது. சரி, அப்படியானால் இனி நாம் எல்லாவற்றையும் தொலைக்கலாமா? நம் கருப்பன் தான் நமக்கு அத்தனையும் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாரே, அப்படியானால் நாம் எதையும் தொலைக்கலாமா என்று நீ கேட்பாயானால் ஒருபோதும் நான் அதற்கு அனுமதிக்க மாட்டேன். ஒரு முறைதான் ஒரு விஷயம் தவறுவது. மீண்டும் மீண்டும் அது தவறி கொண்டிருக்கிறது என்றால் கடைசி நேரத்தில் அதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ளவே முடியாது. நீ எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் அது உனக்கு கிடைக்காமலேயே போய்விடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தொலைப்பதற்கு முன்பாக நாம் யோசித்திருக்க வேண்டும். தொலைத்துவிட்ட பிறகு அதற்காக கண்கலங்கி எந்த பயனும் இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் சில விஷயங்களை, சில உணர்வுகளை நம்மால் கட்டாயப்படுத்த முடியாது. அது போன்ற விஷயங்கள்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அப்படி எந்த பொருளை நான் தொலைத்து விட்டேன் என்று கேட்கிறாயா? அது உன் வாழ்க்கையில் உன்னை உயிர்ப்போடு வாழச் செய்யக்கூடிய ஒரு விஷயம். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று நீ நினைத்திருக்கவே மாட்டாய். எல்லா விஷயங்களையும்
ஒவ்வொன்றாக உன்னுடைய மனதில் நீ தேக்கி வைத்து கொண்டு கருப்பன் சொல்ல சொல்ல அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு எதையும் நீ எதிர்கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் கருப்பன் நான் இருக்கிறேன் என்ற ஒரு விஷயம் போதுமல்லவா? உன்னோடு நான் வருகிறேன் என்ற ஒரு எண்ணம் போதுமல்லவா? அத்தோடு உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக்கி கொடுத்து உன்னை வாழ வைப்பதே என்னுடைய முழு நேர முயற்சியாக நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன். பலமுறை உன்னை தேடி வந்த பொழுதும் இதையெல்லாமும் கண்டுகொள்ளாமல் விட்ட என் பிள்ளை இப்பொழுது நீ கவனம் செலுத்துகிறாய். ஐயையோ, எல்லோரிடத்திலும் இருக்கின்ற ஒரு விஷயம் நம்மிடம் இல்லாமல் இருக்கிறது. எல்லோராலும் உணரக்கூடிய ஒரு விஷயம் நம்மால் மட்டும் உணர முடியவில்லையே, இதை எப்படி நாம் பெறுவது என்று சொல்லி என் பிள்ளை இப்பொழுது நீ பதற்றமடைந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த கருப்பனும் அதைத்தான் உனக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்பனும் உன்னிடத்தில் நின்று ஒவ்வொன்றையும் நான் உறுதியாக உணர்த்தி கொண்டிருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. சொல்லும் சொல்லில் இந்த வாழ்க்கை உனக்கு பல ஆச்சரிய மாற்றங்களை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும். கருப்பன் சொல்லிவிட்ட விஷயங்களோடு இனி ஒட்டு மொத்தமாக உனக்கான மாற்றம் கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் நான் இருக்க இனி உனக்குள் எந்த கவலையும் வேண்டாம். நான் உன்னோடு நின்று பேசும் இந்த நேரம் இனி உனக்குள்ளும் பல ஆச்சரியங்கள் நடக்கத்தான் வேண்டும். கருப்பன் சொல்வது போல உனக்குள்ளும் பல விஷயங்கள் நடக்கத்தான் வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நண்போடு உனக்கு எல்லாமுமே இனி சரியாகவே நடத்தப்படுவதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தெளிவோடு என் பிள்ளை யோசிக்கும் சில விஷயங்கள் ஒரு நொடியில் சட்டென்று ஒன்றும் இல்லாமல் மாறிப்போய் விடுகின்றது. சட்டென்று ஒரு நொடியில் எதுவும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை புரட்டி போடுகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கு ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஒரு நொடியில் தலைகீழான ஒன்றை அடையும் நேரம். கருப்பன் சொல்வது போல உன் வீட்டில் நீ ஒழித்தது எதை தெரியுமா? உன்னுடைய மகிழ்ச்சியை, உன்னுடைய சந்தோஷத்தை தான் நீ இப்பொழுது இழந்து நிற்கிறாய். இந்த சந்தோஷம் இப்பொழுது உனக்கு முழுமையாக தேவைப்படுகிறது. நீ தொலைத்ததை நான் பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன். இப்பொழுது உன்னுடைய மகிழ்ச்சியை நான் மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்க வருகிறேன். கருப்பன் இதை எல்லாமும் செய்யும் பொழுது நீ ஒவ்வொன்றாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் உனக்கு நான் உணர்த்தும் பொழுது நீ எல்லாவற்றையும் முழுமை பெற்று இருக்க வேண்டும். உன்னுடைய முகத்தில் எப்பொழுதும் புன்னகையை பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனினுடைய ஆசையும் கூட. என் பிள்ளை, நீ ஒவ்வொன்றையும் உணர்ந்து விட்டது உண்மை என்றால் நிச்சயமாகவே இத்தனை விஷயங்களையும் போட்டிருக்கலாமா, எல்லாவற்றையும் நான் என்னவென்று தெரிந்திருக்கலாமா என்று சொல்லி நீ எப்பொழுதும் கலங்காமல் இருந்து கருப்பன் உன் வீட்டிலிருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீ சற்று மன நிம்மதியோடு என்னவென்று பெற்றுக்கொள்ள தயாராகும். எந்த இடத்திலும் மனதை அங்கும் இங்கும் அலைபாய விட்டு விடாதே. கருப்பன் இருக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருந்து உனக்குள் உருவாக்கும் எல்லாமுமாக இந்த கருப்பன் உனக்கு துணை இருப்பதை நீ தெரிந்து கொள்வாய். அப்பன் சொல்ல சொல்ல இனி எல்லாமுமே நடக்கட்டும். கருப்பன் இருக்க உன் வாழ்க்கையில் எல்லாமும் மாற்றங்களை நடத்தட்டும். அப்பன் சொன்ன விஷயங்களில் உனக்குரிய விருப்பங்கள் எல்லாமுமே சரியாகவே உனக்கு நடக்கட்டும். நான் கொடுக்கும் நேரம் இனியாவது எப்பொழுதும் எதையாவது பற்றி யோசித்து நீ கலங்கி கொண்டிருக்காமல், எதையாவது பற்றி சிந்தித்து நீ வருந்தி கொண்டிருக்காமல், கருப்பன் வருகிறேன் என்பதனை மட்டும் துணை கொண்டு, அப்பன் இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ உறுதி கொண்டு, உனக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். நான் இருப்பதில் உனக்கு இனி கிடைக்கும் இந்த மகிழ்ச்சி இனி ஒருபோதும் நீ கைவிடக்கூடாது. உன்னுடைய வீட்டில் நல்ல விஷயங்களையும் நல்லதொரு நிலையையும் நல்லதொரு சூழ்நிலையையும் எப்பொழுதும் உருவாக்கி நீ நம்பிக்கையோடு எதையும் செய்து கொண்டிருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கான மாற்றத்தை நீ எந்த சூழ்நிலையிலும் தொலைக்கக்கூடாது. உனக்கு நல்லது வேண்டி நான் உருவாக்கும் இந்த காலமும் இந்த நேரமும்
இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்க இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கு சரியான ஒரு புரிதல் கிடைக்க பெறுவாய் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லதே என் பிள்ளையின் வாழ்க்கையில் சந்தோஷமாக நடத்தி கொடுக்கப்பட வேண்டி இந்த கருப்பன் எப்பொழுதும் உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் நீ எதையும் கைவிடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.